சீரியஸா ஏன்டா இந்த படத்த பார்த்தோம்ன்னு சொல்லி என்ன யோசிக்க வச்சுட்டானுங்க. வித் லவ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி. லாஸ்ட் ஒரு வாரமாவே என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துட்டு கால் பண்ணி இந்த படத்த பத்தி நெறைய விஷயம் சொல்லிட்டு ஹைப் குடுத்துட்டே இருந்தானுங்க. அதுவும் இல்லாம ரீல்ஸ் பேஜ்ல தொறந்தாலே இந்த படத்தோட 1, 2 சீன்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே என்னடா ஓவர் ஹைப்பா இருக்கு போய் பார்ப்போமேன்னு சொல்லி உட்காந்து பார்த்தா, படம் உண்மையிலேயே வேற மாரி எடுத்து வச்சிருக்காய்ங்க. எப்படி யோசிச்சு என்ன இதுல எடுத்தாய்ங்கன்னு தெரியல. உண்மையிலேயே ஒவ்வொரு சீனுமே நம்மளுக்கு கூட ரிலேட் ஆகுற மாரியே இருக்கு. ஸ்கூல், காலேஜ் படிக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு இந்த படத்த பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா, இப்ப காலேஜ் முடிச்சு வெளிய வந்த எனக்கே பேக்க தூக்கிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ போயிரலாமா? நம்ம அந்த மாரி ஒரு இத வந்து மிஸ் பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஃபீல் ஆகுது. இதே அந்த படத்த பார்த்துட்டு அடுத்த நாளே கிளம்பி ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ போனீங்கன்னா, நீங்க இத பார்த்து இன்ஸ்பயர் ஆயி ஏதோ ஒண்ணு பண்ணி செருப்படி வாங்குறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்ளோ அழகா எடுத்து வச்சிருக்காய்ங்க. இப்படியாடா இப்படி ஒரு படம் எப்புட்றா எடுக்க முடிஞ்சுச்சு? அப்படின்ற மாரி எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா போயிருச்சு. ஆனா இந்த படத்த பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா ஏதாவது ஒரு சீன் ரிலேட் ஆயிருக்கும் நம்ம லைஃப்ல. இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்ட்டு. நானும் உட்காந்து சரி ஓகே இப்படிலாம் இருக்காது. சும்மா நார்மலா தான் இருக்கும்னு சொல்லி தான் போய் பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே வேற லெவலா இருக்கு. நீங்க இந்த மாரி காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒரு மாரி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டுனா, போய் கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. உங்களுக்கு வந்து மெமரீஸ் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் ரீகிரியேட் ஆகும். நீங்க இந்த படத்த பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.